என்ன இப்ப எங்க கூட்டு போறீங்க? இந்த 4 நாளும் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது அஞ்சலி. நீங்க எங்க நிக்கணும், எப்படி திரும்பணும், என்ன உடுத்தணுங்கிறதெல்லாம் நான் தான் தீர்மானம் பண்ணுவேன். வாய் மூடிட்டு பேசாம வாங்க. கண்ணம்மா, வாங்க மாமா. தண்ணிலாம் ரெடியா? மாப்பிள்ளைய உட்கார வச்சு தண்ணி மொண்டு ஊத்த வேண்டியதுதான். ஹலோ, இங்க என்ன நடக்குது? நான் சொல்றேன் மாப்பிள்ள. தங்கமுத்து மாரியம்மன் ஆடி திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. அம்மனுக்கு கூழ் ஊட்டும் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருப்பதால் கோவில் முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டீங்களா? மைக்ல சொன்னாங்களே மாப்பிள்ள கூழ் ஊத்துறதுன்னு. அதை ஊத்த போறதே நீங்க தான். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம். நீங்க யாராவது ஊத்துங்க, இல்லனா கண்ணம்மா நீ ஊத்து. அது எங்க விருப்பம் இல்ல மாம்ஸ், உங்க அன்பிற்கினிய மாமனாருடைய பிளான். என் மருமகன் தான் கூழ் ஊத்தணும்னு சொன்னாரு. அம்மா எங்க அவரு? அவர் கொஞ்சம் வெளில போயிருக்காரு, இப்போ வந்துருவார். ஓ மாப்பிள்ள சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. குளிக்கிறதா? ஆ கோவில்ல பாத்ரூம் எங்க இருக்கு? பட்டணத்திலேயே வளர்ந்த புள்ள வெட்ட வழியில குளிக்க சொன்னா குளிக்குமா? ஏய், கொஞ்சம் எடுத்துதான் சொல்ல. பாரதி மாமா போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட தான் குளிக்கணும். இங்கேதான். இங்கயா? ஆமா. கண்ணம்மா, வெக்கமா இருக்காது? அது சரி. பிராய்லர் கோழிக்கு கிளச்சு பொறுக்கி மேய தெரியாதுல்ல. அரங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துருப்பாங்க. ஆறு குளன்னு போய் குளிச்சிருந்தா இப்படி அச்சப்படாது. அட போமா, அவர்தான் வயசு பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்காருன்னா நீங்களும் அதுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கீங்க. இழுத்து உட்கார வச்சு தலையில தண்ணி ஊத்த வேண்டியதானே? வாங்க அஞ்சலி, நோ. சொன்னா கேளு. மாப்பிள்ளை உட்காருங்க மாப்பிள்ள. விளையாடுறீங்களா? அட உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. அட உட்காருங்க. சட்டை கழட்டுங்க மாமா, கழட்டுங்க. சொல்றான்ல, கழட்டுங்க. அக்கா தண்ணி எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் கழட்டுங்க மாமா. இந்தா. எதுக்கு சிரிக்கிற? இல்ல, என் ஃபேமிலி உங்களை இவ்வளவு உரிமையோட இம்சை பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கிக்கோமா. ம், கொடுங்க. இந்தாம்மா. சாமி கும்பிடுங்க மாப்பிள்ள. தலையில ஊத்து. சென்னையை சேர்ந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரதி மற்றும் மிஸ் சென்னை அஞ்சலி குடும்பத்தார் இன்று கூழ் ஊற்றுகிறார்கள். டாக்டர் பாரதிக்கும் அழகி அஞ்சலிக்கும் விழா குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் யார் சொல்ல சொன்னா? நான் தான் மாமா சொல்ல சொன்னேன். பேரு முக்கியம்ல, அப்பப்போ நம்ம பேரு ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, டாக்டர் பாரதி அழகி அஞ்சலின்னு சொல்றாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ச்சே, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் பண்ணிடலாமா மாமா? பாரதி மாமா. மாப்பிள்ள கோச்சுக்கிட்டாரே. அவருக்கு பேர் சொன்னது பிடிக்கலையோ? இல்லம்மா, அவர் பேரும் என் பேரும் சேர்த்து சொன்னதுதான் பிடிக்கல. இதுக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் அளவா பழகுன்னு. பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் எப்ப பாய்வாங்கன்னே சொல்ல முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன் பாட்டி. இதை விட பெரிய பெரிய கோவத்தெல்லாம் நான் பாத்திருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம போலாமா? ஆட்டத்தை கலைச்சிடாத அஞ்சலி. இதே கடைசி சான்ஸ். இப்ப ஏதாவது தப்பாச்சுன்னு வச்சுக்க, திரும்ப ஆடவே முடியாது. இல்லம்மா, இப்பதான் நான் சரியா ஆடிட்டு இருக்கேன். வாமா போலாம்.
என்னமோ ஒண்ணு இடருது. போ போ. நல்லா இருங்கய்யா. சந்தோஷமா. நல்லா இருக்கு. நன்றிம்மா. நல்லதுமா. வாங்க. இப்படி போங்க. என்னம்மா இவ எதுக்கு இங்க வரா? எதுக்குன்னு தெரியலையே. ஹாய். கண்ணம்மா நீ ஊத்து. இந்தா. மாப்ள மாப்ள सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते ॐ गाद्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो मामा। प्रचोदयात्। ஆ வாங்கிக்கோ. शीर्वर्षस्व मायुष्य मारोग्य माविदा शोभमानं भविष्यति। இங்க என்ன நடக்குது? அக்காவுக்கு தாலி பிரிச்சு போடுறோமா. இது என்ன திடீர் பிளானா? ஆமா அஞ்சலி, அன்னைக்கு மாமா கால் கழுவி விடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கினார்ல. அதனால மாப்பிள்ள ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை இங்கே வச்சுக்கலான்ட்டாரு. மதர் சென்டிமெண்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட் மாதிரி மாமனார் சென்டிமெண்ட். இதெல்லாம் ரெண்டு குடும்பம் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம். இப்படி எடுத்து கௌத்தன்னு செய்யறது நல்லாவா இருக்கு? இல்ல சித்தி, அப்பா கல்யாணத்தை பார்க்கலல்ல, அதனாலதான். அதனால இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க முடியும்? அஞ்சலி, மாமா கோவப்படாதீங்க, அவனும் தப்பா சொல்லல. இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்க முடியுமாங்கிறதான் அவ அப்படி கேட்டா. இல்ல அஞ்சலி? இது நான் எடுத்த முடிவு. யார் எது கேட்கணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. இல்ல மாப்ள, ஏற்கனவே அம்மா எங்க குடும்பத்து மேல கோவமா இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுவே இன்னும் கடுப்பாகி போயிடும். அதான் சொல்றேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க வந்த உடனே தாலி பிரிச்சு போடணும்னு சொன்னப்ப நானும் சரின்னு சொல்லிட்டேன். சௌந்தர்ய அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கல்ல. இல்ல மாமா, அம்மா இந்த கல்யாணத்தை பெருசா எடுத்துக்கல. அவங்க இத பண்ண தயாரா இருக்க மாட்டாங்க. அதுக்காக தாலி பிரிச்சு போடாம இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் நீங்க எல்லாரும் இங்க இருக்கப்போ அதை பண்ணிடலான்னா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள.
இந்தாங்க மாமா. உங்க கையாலே கொடுத்துருங்க. மாமா அதை அப்படியே தட்டிலேயே வச்சிருங்க. இங்க எல்லாருக்குமே புகைய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வா. கொடுங்க. வந்தே பத்மகராம் பிரசன்னவதனம் சௌபாக்யதாம் பாக்யதாம். ஓம் பிரகிருத்யே நமः. ஓம் விக்ருத்யே நமः. ஓம் வித்யாயே நமः. ஹலோ, சொல்லுடி. இல்ல, ஒரு சின்ன ஃபங்க்ஷன், வீட்ல தான் இருக்கேன். ஓம் இரு, பிரகிருத்யே நமः. தள்ளி வந்து பேசுறேன். ஓம் விக்ருத்யே நமः. ஓம் வித்யாயே நமः. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருங்க மாப்ள, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எந்த குறையும் இல்லாம 100 வருஷம் நல்லபடியா வாழணும். கண்டிப்பா. பெத்தவங்க எல்லாரும் தான் பிள்ளைகளோட கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணும்னு ஆசைப்படுவாங்க, ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல மாப்ள. நான் இல்லாம உன் கல்யாணம் நடந்தப்ப இந்த ஜென்மத்துல என் கண்ணம்மாவோட கல்யாணத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைச்சு என் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த குறை தீர்ந்துருச்சுமா. என் பொண்ணோட கல்யாணத்தை நான் கண்குளிர பார்த்துட்டேன். நியாயமா தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்தை புகுந்த வீட்டுல தான் பண்ணுவாங்க. ஆனா மாப்பிள்ள இந்த மாமனருக்காக என் மக கழுத்துல தாலி ஏற அழக நான் ரசிக்கணுங்கிறதுக்காக இந்த விசேஷத்தை நடத்த ஒத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப மாமா. நன்றி மாப்பிள்ள. என்ன மாமா நீங்க இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? கண்ணம்மா மாதிரி ஒரு தேவதை எனக்கு மனைவியா கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் தான் மாமா நன்றி சொல்லணும். உங்க அன்பும் ஆசீர்வாதமும் எங்க ஆயுசுக்கும் எங்க கூடவே இருக்கணும் மாமா. எங்களுக்கு அது போதும்.
என்னம்மா? ஏய், மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்காருமா. அப்பாவா பாரதி மாமாவான்னு வந்தா நான் அப்பா கட்சிதான்னு பாரதி மாமாவுக்கே தெரியும். என்னம்மா பேசுற நீ? ஆனா விடுக்க மாமா, ஆ, நடு வீட்டுல உட்காந்து கண்ணம்மா துணிச்சலா பேசுறது எவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் இல்லாம எங்க அக்காவும் அம்மாவும் வீட்டு வேலை செய்ய கண்ணம்மா ஹாயா உட்காந்து சீட்டாடுறத பாக்குறது எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இத சொன்னதுக்கே உங்களுக்கு ஒரு ஜோக்கர் விட்டு தரேன், இந்தாங்க. ஏய் ஏய், அவ கத்துறதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. அது ஒரு மழை தவளை, அப்படித்தான் கத்தும். ஆயுசு கம்மி. ஹலோ, ஏ அஞ்சலி, நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன். சொல்லு அகில். கவனிக்கல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக உனக்கும் பாரதிக்கும் கால் பண்ணிட்டே இருக்கேன். 2 பேருமே எடுக்க மாட்டீங்க. சொல்லு. இன்னைக்கு பாரதிக்கு பிறந்த நாள். அவனுக்கு விஷ் பண்ணலான்னு கால் பண்றேன், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். என்ன, பாரதி மாமாக்கு பிறந்த நாளா? ஆமா அஞ்சலி, இங்க இருந்தா நாங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருப்போம். இந்த வருஷம் வர அவங்க வந்துட்டானா, அட்லீஸ்ட் விஷ் பண்ணலான்னு கால் பண்றேன், அப்ப கூட எடுக்க மாட்டேங்கிறான். நீ கவலையே படாத அகில், நான் கலக்கிடுறேன். ஒரு வித்தியாசமான பிறந்த நாளா கொண்டாடிடுவோம். நீ ஒரு காரியம் பண்ணு, பாரதி மாமாக்கு ஃபோன் பண்ணாத. ஃபோன் பண்ணாலும் எடுக்காத. ஆனா நீ பர்த்டே கொண்டாடுறப்ப நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடு. அது சரி, நீ விஷ் பண்ணா நான் விஷ் பண்ண மாதிரி தானே. அது இப்போ நீ போன் வை, சிறப்பா பிறந்த நாளை கொண்டாடிட்டு நான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஓகே அஞ்சலி, பை. இதை போடுவோம். மா, என்ன சொடக்கு போடுற நேரத்துல ஒரு ஸ்வீட் செய்யணுமா? எதுக்குடி அப்படி ஒரு அவசரமான ஸ்வீட்டு? செஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேம்மா. ஏய், என்னன்னு சொல்லுடி. அதுவா, இன்னைக்கு பாரதி மாமாக்கு பிறந்த நாளாம். சரி சரி, நீ போ. சீக்கிரமா பண்ணுமா. நீ போ போ. அது வராதுப்பா. இது எப்படி செட் ஆகும்? இத போடுங்க. அஞ்சலி, அஞ்சலி, ஒரு ஆட்டக்காரங்க கிட்ட காடை புடுங்கிறது எவ்வளவு மரியாதை கட்ட செயல் தெரியுமா? சாரி மாமா, சாரி பாரதி மாமா. ஆட்டம் எல்லாம் அப்புறம் ஆடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு கொண்டாட்டம் இருக்கு. என்னது கொண்டாட்டமா? என்னதுமா அது? ஆமா, எல்லாரும் முதல்ல அதை போட்டு எழுந்துறீங்க. எழுந்துறீங்க, எழுந்துறீங்க, எழுந்துறீங்க பாரதி மாமா, எழுந்துறீங்க. ஏமா நேஷனல் ஆந்தம் ஏதாவது பாட போறியா? அம்மா, பாட்டி, நான் வந்துட்டேன். ஹாப்பி Happy birthday to you. ஏய் மாப்ள, ஹாப்பி பர்த்டே மாப்ள. தேங்க்யூ. ஏன் மாப்ள, ஒரு வார்த்தை மட்டும் முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா அழகா ஒரு கேக்க வாங்கி வெட்டி கொண்டாடி இருக்கலாம்ல. இல்ல மாமா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லவே இல்லை. ஹாப்பி பர்த்டே மாப்ள. தேங்க்யூ. மாப்ள மாப்ள, தேங்க்யூ. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. மாப்ள மாப்ள, ஹாப்பி பர்த்டே மாப்ள. மாப்ள, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு, சி உங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது ஃபர்ஸ்ட் பர்த்டேவா? அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி முதல் பர்த்டே இல்ல, அதான் அப்படி சொன்னேன். கண்ணம்மா, மாப்பிள்ளைக்கு விஷ் பண்ணலையா? நான் நடுராத்திரி 12 மணிக்கே விஷ் பண்ணிட்டேன். என்னது, நடுராத்திரி 12 மணிக்கே விஷ் பண்ணிட்டியா? ஆமா மாமா, அதுவும் விஷ் பண்ணது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. கண்ணுக்குள்ளே நிக்கிற அளவுக்கு அப்படி என்னமா விஷ் பண்ண?
அவ என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு?